ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த எபிசோடு இது ரிலேட்டடா தான் இருக்க போகுது. நிச்சயமா இந்த கண்டென்ட் உங்களுக்கு சிங்க் ஆகும் நம்புற சொல்லி இந்த எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. எஸ் மக்களே, ஆல்ரெடி நம்மளுக்கு பல மனக்கவலைகள் இருக்கும். இப்பதான் சில மனக்கவலைகள் நமுத்து போன பட்டர் பிஸ்கெட் ஆகி அடங்கியிருக்கும். அந்த நமுத்து போன பட்டர் பிஸ்கெட்டை ஆக்டிவேட் பண்றதுக்குனே ஒருத்தன் வருவான். அந்த ஒருத்தனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மைண்ட் ஃப்ளோ, நம்ம மைண்ட் டோபோகிராஃபி எல்லாம் சேஞ்ச் ஆகி மைண்ட்ல இருக்க பழக்கவலைகள் கதவை தட்டி காவாலையா காவாலையான்னு கதரும் மக்களே. அவனை பத்தி தான் பேச போறோம். இது எபிசோட் 9. குறுக்க இந்த கௌசிக் வந்தா நம்ம டைமே இப்பதான் நம்மள செஞ்சு முடிச்சு ஒரு இன்டர்வல் விட்டுருக்கு. அந்த இன்டர்வல் ஊருக்கு போயிட்டு வரலாமேன்னு போனா நம்ம ஊர்ல சில பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா மக்கள்லாம் மீட் பண்ணும்போது எல்லாம் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எப்போ வந்தேன்னு கேட்பான். ஆனா ஒருத்தன் மட்டும் என்ன கேட்பான் தெரியுமா? எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்லாம் கேட்க மாட்டான். நம்ம மொரட்டை தீனி போல பயங்கரமா வெயிட் போட்ட அப்படின்னு கேட்பான். இதை கேட்டதுக்கு அப்புறம் மனம் உடஞ்சு மனவழி வந்து மணாலிக்கு ட்ரிப் போய் ஒரு வாரம் அழுவலாம் போல இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம், சாதா கிளியா இருந்த நம்ம வீங்கன கிளி ஆயிட்டோன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நமக்கு நாமே ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டு ஜிம்முக்கு போறோம், ஆயில கட் பண்றோம், சுகரை கட் பண்றோம்னு சொல்லிட்டு உடம்ப குறைச்சி அந்த குறுக்க வந்த கௌஷிக்கு முன்னாடி வந்து நின்னா, என்ன மச்சான் சுகரா இப்படி அழிச்சு போயிட்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு போலாமா அப்படின்னு கேட்டான். அப்பதான் மைண்ட்ல ஒன்று கேட்டுச்சுங்க, இவ்வளோ நாள் காவாலியா காவாலியான்னு கதறிந்தான்ல, அவன் போய் மைண்ட்ல ஒருத்தன் வந்து சொன்னாங்க, கூவம் பக்கம் போனா கூவத்தை மூட முடியாது, மூக்க தான் மூட்டும் சொல்லி இந்த வடிவேல் டைலாக ஞாபகப்படுத்தி இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.